அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் வீழ்ச்சி, பொதுமக்களின் வாங்கும் திறன் அதிகரிப்பு போன்ற காரணங்களால் சர்வதேச அளவில் ஆயத்த ஆடை ஏற்றம் கொண்டுள்ளதாக ஜவுளி ஏற்றுமதியாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இந்திய ஜவுளி ஏற்றுமதியில் 55% அதிகமான உற்பத்தி தமிழ்நாட்டில் செய்யப்படுகிறது. கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்கள் ஜவுளி உற்பத்தியின் முதன்மை நகரங்களாக உள்ளன. பண மதிப்பிழப்பு, கொரோனா ஊரடங்கு, ஜிஎஸ்டி, பருத்தி தட்டுப்பாடு, நிலையில்லாத நூல் விலை, கண்டெய்னர் தட்டுப்பாடு போன்ற காரணங்களால் பின்னலாடைத்துறை கடும் சரிவை சந்தித்து வந்தது. இந்நிலையில் போட்டி நாடுகளுக்கு இடையே இருக்கும் அரசியல் அசாதாரண சூழல், உலகளாவிய நிறுவனங்களின் ஆர்டர்கள் உள்ளிட்ட காரணங்களால் ஜவுளி ஏற்றுமதி ஏற்றம் கண்டு உள்ளதாக ஏற்றுமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர். போட்டி நாடுகளிடையே இருக்கின்ற அரசியல் அசாதாரண சூழ்நிலை மற்றும் எங்களுக்கு இப்பொழுது அமெரிக்க வர்த்தகம் மிகவும் அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் ஒரு 5% வளர்ச்சிக்கு ஏற்றுமதியில் கொடுக்கிறது. இதெல்லாம் நாங்கள் ஓவராலா பார்க்குறப்போ அடுத்த ஆண்டு எங்களுக்கு ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலமா நான் ஃபீல் பண்றேன். நிச்சயமா வருடத்துக்கு ஒரு 15% வளர்ச்சி என்பது ஏற்றுமதியில் நிச்சயமாக திருப்பூரில் நடந்தே தீரும். பின்னலாடை ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 36,000 கோடி ரூபாய் எட்டிய நிலையில் நடப்பாண்டு 40,000 கோடி ரூபாய் இலக்கை எட்ட முடியும் என ஏற்றுமதியாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். அடுத்த கட்ட தொழில் வளர்ச்சிக்கு ஒன்றிய, மாநில அரசுகளிடம் தேவையான கோரிக்கைகளை முன்வைத்து உள்ளதாக கூறும் அவர்கள், புதிய கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கும் தொழிலை மேம்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை திருப்பூர் பின்னலாடைத்துறை முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.